மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னு அவரோட ரசிகர்களும் ஆதரவாளர்களும் நீண்ட காலமாவே கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் எல்லாம் நடந்திருந்தாலும் அந்த பணி முழுமை அடையாமலே இருந்தது. இப்போ அதுக்கான ஆணைய தமிழக அரசு பிறப்பிச்சிருக்கு. இதுக்கு நன்றி செலுத்துற விதமா திரைத்துறையை சேர்ந்த பலரும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில சிவாஜி கணேசனோட மகனும் நடிகருமான பிரபு உள்ளிட்ட பலரும் என்ன சொல்லியிருக்காங்கன்றத இந்த தொகுப்புல பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது நடிகர் திலகம் அவர்கள் குறிப்பிட்ட ஓர் சிலருக்கு தான் வேண்டியவர் இல்லை, இந்த நாட்டுக்கே சொந்தமானவர்னு மாண்புமிகு அம்மா அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்படிப்பட்ட மனிதராக தான் நடிகர் திலகம் இருந்திருக்கிறார், இனிமே இருந்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா மக்களோட அன்பால் தான் இன்றைக்கும் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது. அந்த வகையில் நடிகர் திலகம் அவர்கள் ரொம்ப அதாவது எங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைய வச்சுருக்கு இந்த நியூஸு. அம்மா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக கோடான கோடி நடிகர் திலகத்தின் சார்பாக ரசிகரின் சார்பாக நன்றி சொல்ல கடன் போட்டிருக்கோம். நடிகர் திலகத்தை மரியாதையுடன் நினைவு கூறியதில் அரசு நடிகரினத்திற்கு தனக்கும் பெருமை சேர்த்து கொண்டது. கண்ணும் மனதும் நிறைய நன்றி. அன்னாரது வாரிசு என தம்மை அடையாளம் காட்டிக்கொள்ள முற்படும் பல்லாயிரம் பேரில் ஒருவன் அன்பன் கமல்ஹாசன். மிக பூரணமாக சிவாஜி ஐயா அவர்களுக்கு மணிமண்டம் நிறைவேற அந்த அந்த பெரும் கனவு நிறைவேறப் போதுன்ற சந்தோஷத்தில் நாங்கள் இருக்கோம். அதற்காக முழு மனதோடு தமிழக அரசின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2002 கொடுக்கப்பட்ட அந்த இடம் இன்னைக்கு 2015 அறிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல மணிமண்டபம் வரப்போகுதுன்ட்டு தமிழக அரசு அந்த பொறுப்பை எடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு நடிகருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை விட நடிப்புக்கு கொடுக்குற மரியாதையா நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஒரு பெருமையான விஷயம். நிறைய அதுக்கான வேண்டுகோள் விண்ணப்பங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்தது இத்தனை வருஷமா. பட் அது எல்லாமே உணர்ந்து இன்னைக்கு அது நிறைவேறும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு.